ஹாய் ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா. வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்து. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 2 இருக்குதுல்ல, அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், கோஃபேக்டர்னா என்ன, மைனர்னா என்ன, டிட்டர்மினன்ட்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை வச்செல்லாம் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோமா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்வர்ஸ்னா என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ இந்த இன்வர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும், இதை வச்சுதான் நீங்க இன்வர்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து இன்வெஸ்ட் போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு நம்ம போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னன்றதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்வர்ஸ்ன்றதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல யூஸ் பண்ற இந்த சிங்குலர், நான் சிங்குலர் அப்படின்ற டேர்ம்ஸ் எல்லாம் வந்து என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அது நான் அப்படி அதை வச்சுதான் நம்ம வந்து இன்வர்ஸே படிக்க போறோம்ல. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் சிங்குலர் அப்படின்னா நான் சிங்குலர் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் நான் எப்போ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவேன்னா, அந்த மேட்ரிக்ஸுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப அதோட ஆன்சர் வந்து எப்படி வரணும், ஜீரோவா வந்துச்சுன்னா அதை நான் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவேன். இதே தான் அது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவேன், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவேன். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட்டை பேஸ் பண்ணி தான் அது வந்து சிங்குலரா நான் சிங்குலரா அப்படின்றது இருக்குது. ஸோ அப்ப என்னோட டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், அதை வந்து சிங்குலர்னு சொல்லிடலாம். நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா என்ன பண்ணிடலாம், நான் சிங்குலர்னு சொல்லிடலாம். ஸோ இந்த நான் சிங்குலரை வச்சுதான் உள்ள வந்து நம்ம வந்து ஏ இன்வெர்ஸ் படிக்க போறோம். அதனால வந்து நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இப்ப எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நம்ம சிங்குலர் நான் சிங்குலர்னா என்னன்னு பார்த்தோம்ல, அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 2 4 சொல்லிட்டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸை நான் இப்போ வந்து சிங்குலர்னு சொல்லுவேன், அதோட மாடுலா வேல்யூ சாரி அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்கணும், ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். ஸோ அப்ப பார்ப்போமா அதோட டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருக்குதானு. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்னன்றதை பார்க்கணும். ஸோ அப்ப ஏன்னு சொல்லி நான் வந்து இதுக்கு வந்து நேம் வைக்கிறேன். அண்ட் தென் அதெல்லாம் என்ன பண்றேன், அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்ப ஏன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் வந்து நேம் வச்சுக்கலாம். 1 2 2 4 அண்ட் தென் இதுக்கு நான் வந்து டிட்டர்மினன்ட் என்னன்றதை பார்க்க போறேன். ஸோ அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 2 2 4. ஸோ அப்ப டிட்டர்மினன்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து மல்டிபிள் பண்ணி அண்ட் தென் இந்த டயகனல்ல இருக்க எலிமெண்ட்ஸோட சப்ராக்ட் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரோட சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ 1 into 4 minus 2 into 2. ஸோ அப்போ என்ன ஆகுது, 4 minus 4 which is equal to 0. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ எப்பெல்லாம் என்னோட டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு ஜீரோவோ அப்போ நான் அதை என்னன்றத சொல்லுவேன், நான் சிங்குலர்னு சொல்லுவேன். அப்படின்றப்ப இது என்ன, அது எஸ் இட் இஸ் அ சிங்குலர் அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்றத போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ அதை நான் நேம் கொடுத்துருக்கோம்ல, அதனால ஏ இஸ் சிங்குலர்னே போட்டுக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் கொடுத்து இது வந்து நான் சிங்குலரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சிங்குலர்னா அதுக்கு வந்து என்ன இருக்குது, அதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் நான் சிங்குலர்ன்றத, அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா மட்டுமே தான் அதை வந்து நான் சிங்குலர் சொல்ல முடியும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், லெட் ஏ வந்து இந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி எழுதுறேன். 8 2 4 3. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டிட்டர்மினன்ட் ஏ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 8 2 4 3. ஸோ அப்போ நான் மல்டிபிள் பண்ணவா. ஸோ அப்போ 8 into 3 minus 4 into 2. ஸோ 8 3s are 24 minus 4 2s are 8. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 16 வரும், which is not equal to 0. ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நான் என்ன சொல்லிடலாம், அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் ஏன்றது நான் சிங்குலர்ன்றதை எழுதிடலாம். ஸோ அப்போ எப்படி எடுத்து எழுதுறேன்னா, ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடலாம், ஏஸ் நான் சிங்குலர்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க்ல வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இவ்வளோ நேரம் இன்வர்ஸ்ன்றதுக்கு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிங்குலர் நான் சிங்குலர் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், புதுசா அட்ஜாயிண்ட்னு பார்க்க போறோம்.
ஏன் வந்து இதெல்லாம் பார்க்குறோன்றது உங்களுக்கு ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா பார்க்குறப்ப புரியும். ஏன் அப்படின்னா, ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா வந்து இவங்கள எல்லாத்தையும் வந்து வச்சு தான் இருக்குது. யார? இந்த சிங்குலர், நான் சிங்குலர், அதுக்கப்புறம் வந்து இந்த அட்ஜாயிண்ட் இவங்களெல்லாம் வச்சு தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபார்முலாக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் வந்து முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறோம். லைக் சிங்குலருக்கு, நான் சிங்குலருக்கு, அட்ஜாயிண்ட்டுக்குன்னு. சரி, இப்ப நம்ம அட்ஜாயிண்ட்டுக்கு என்னன்னு பார்ப்போம். இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அவங்க சொல்றப்ப எப்படி சொல்லிட்டாங்க? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு நான் அட்ஜாயிண்ட் பார்க்குறேன் அப்படின்னா, அது எப்படி எனக்கு கிடைக்குமா? டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அந்த பர்ட்டிகுலர் மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சு, அத ஒரு மேட்ரிக்ஸ் ஆக்கி, அந்த ஃபார்ம் ஆன மேட்ரிக்ஸ்க்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன கிடைக்குதோ அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ அப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்றத எப்படி இண்டிகேட் பண்றாங்க? டினோட் பண்றாங்க அப்படின்னா, அட்ஜ் ஏ. ஸோ ஏடிஜே ஏ, அட்ஜ் ஏ. இத வந்து நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றத வந்து சொல்றதுக்காக இப்படி எழுதுவாங்க. ஸோ அப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எனக்கு எப்படி கிடைக்குது? என்னோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ கோஃபேக்டரை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோன்றத லாஸ்ட் இது எக்ஸசைஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ கோஃபேக்டர் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஏஐஜேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். மைனரை எம்ஐஜேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ஏஐஜே தான் நான் வந்து என்ன பண்ண போறேன்? கண்டுபிடிச்சு அது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஆக்கி, அதான் மேட்ரிக்ஸ் சிம்பிள் இருக்குது. அதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? என்னோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கிடைச்சிரும். ஸோ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. வேற ஏஐஜே இருக்குல்ல, இந்த உள்ள இருக்க ஏஐஜே, அது என்னதான்? கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்ப எனக்கு வந்து என்ன தெரிஞ்சிருச்சு? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப நான் கோஃபேக்டர் வந்து போன எக்ஸர்சைஸ்லயே நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா, இங்க நான் அட்ஜாயிண்ட் வந்து என்னன்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த குடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். ஸோ அப்ப நம்ம அட்ஜாயிண்ட்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து கோஃபேக்டர் என்னன்றத கண்டுபிடிக்கணும். அத வந்து ஒரு மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்ணி, அத நான் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோஃபேக்டர்லாம் என்னன்றத கண்டுபிடிச்சு எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போறேன். அப்போ கோஃபேக்டர் எப்படி எனக்கு கிடைக்கும்? கோஃபேக்டரோட ஃபார்முலா என்னது? கோஃபேக்டர் ஈக்குவல் டு -1 த ஹோல் பவர் I plus j இன்டு MIJ. ஸோ அப்ப எனக்கு கோஃபேக்டர் வேணும்னா, எனக்கு என்ன வேணும்? எனக்கு மைனர் வேணும். ஸோ அப்ப அந்த பர்ட்டிகுலர் எலிமெண்டோட மைனரை வச்சு தான் நான் வந்து கோஃபேக்டரே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ கோஃபேக்டர் இஸ் நத்திங் பட் சைன்டு மைனர். ஸோ என்னோட மைனருக்கு வந்து நான் என்ன பண்றேன்? சைன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு 2/2 மைனரா இருந்துச்சு. என்னோட சைன் வந்து எப்படி இருக்கும்? பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் இருக்கும். ஸோ அப்ப நான் தாராளமா என்னோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன பண்ணிடலாம்? மைனரை கண்டுபிடிச்சு போட்டுட்டு நான் என்ன பண்ணிடலாம்? இந்த சிம்பிளை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ், செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ், இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து மைனஸ், இதுக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து முன்னாடி எழுதி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மைனர் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிள் வந்து அசைன் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து கோஃபேக்டர் வந்து ஏஐஜேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் எடுத்து எழுதுறதுக்காக. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? கோஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ஏஐஜே அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்ன்றப்ப இங்க எப்படி இருக்கும்? A11 இருக்கும், இது A12, இது A21, இது A22 இருக்கும். ஸோ இப்போ நான் A11 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும்? -1 த ஹோல் பவர் 1 + 1 MIJ. ஸோ இப்போ M11. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட எனக்கு மைனர் என்னன்றது தெரிஞ்சாகணும். ஸோ மைனருக்கு என்ன பண்ணுவேன்? இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு நான் மைனர் கண்டுபிடிக்கிறேன். அதோட ரோ, அதுக்கப்புறம் அதோட காலமை டெலீட் பண்ணிட்டு வர ஆன்சர் தான் வந்து வர ஆன்சருக்கு நான் என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன்னா அதுதான் வந்து என்னோட மைனர் வேல்யூ. ஸோ அப்போ 2க்கு நான் வந்து மைனர் கண்டுபிடிக்கிறேன்னா அதோட ரோவை காலமை டெலீட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது? 4 கிடைக்குதா? ஸோ அப்போ 4க்கு நான் டிட்டர்மினன்ட் போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி கோஃபேக்டர் என்னன்றது அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ கோஃபேக்டர் என்ன வரும்? -1 த ஹோல் பவர் 1 + 1ன்றது என்ன? அது 2. அது வந்து ஒரு ஈவன். ஸோ அப்போ ஈவன் வந்துருச்சு, என்னோட பவர் ஈவன் வந்துருச்சுன்னா அது பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ +4ன்னு டேரக்டா போட்டுடலாம். அதே மாதிரி அடுத்து A12ன்றப்ப -1 த ஹோல் பவர் 1 + 2 இன்டூ இதோட மைனர், இதான் 1, 2. இதோட மைனர் என்னன்னு பாக்குறப்ப ரோ காலம் க்ளோஸ் பண்ணினா 1 வருது. ஸோ அப்போ 1 which is equal to 1 × 1 1. அடுத்து A21ன்றப்ப -1 த ஹோல் பவர் 2 + 1 இதோட மைனர். ஸோ அப்போ இதையும் க்ளோஸ் பண்ணா எனக்கு என்ன வருது? 3 வருது. அப்போ வந்து -1 தான் வரும். ஓகே, -1 விட்டுட்டேன் பாத்தீங்களா? மேல -1 போடணும். இது -1. அப்ப எனக்கு என்னதானே வரும்? -1 இன்டூ 3ன்னு சொல்லி வரும். ஸோ அப்போ வந்து -3. அடுத்து A22 அப்படின்றப்ப வந்து -1 த ஹோல் பவர் 2 + 2 இன்டூ இதோட மைனர். ஸோ 4ஓட மைனர் என்னது? 2. அப்போ -1 த ஹோல் பவர் 4 இன்டூ 2ன்றப்ப வந்து அது என்ன ஆயிடும்? பவர் வந்து ஈவனா இருக்கிறப்ப அது வந்து +1 ஆயிடும். அப்ப எனக்கு 2 ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏஐஜே எடுத்து எழுதலாமா மேட்ரிக்ஸா? ஸோ அப்போ நான் எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்றேன். ஸோ அப்போ 4 -1 -3 2. இப்போ நான் இதை என்ன பண்ணணும்? கிடைக்கணும்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கணும் அப்படின்னா நான் வந்து அந்த ஏஐஜேயை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணணும்.
ஸோ பண்ணலாமா? ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4 minus 1 minus 3 2 இதை நான் வந்து டிரான்ஸ்போஸ் பண்றேன். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 4 minus 1 minus 3 2. ஸோ இதான் வந்து என்னோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கோஃபேக்டர் தெரிஞ்சிருக்கணும். கோஃபேக்டர் தெரியணும்னா மைனர் தெரிஞ்சிருந்திருக்கணும். அதெல்லாம் வச்சு தான் உங்களால் வந்து அட்ஜே வந்து கண்டுபிடிக்க முடியும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த அட்ஜாயிண்ட் ஏ வச்சு தான் நம்ம வந்து இன்வர்ஸே வேற பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து அவங்க சிங்குலர் நான் சிங்குலர் அதுக்கப்புறம் அட்ஜாயிடுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஈஸியாக சால்வ் பண்ணி ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து எப்படி அப்படின்னா வந்து எனக்கு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2/2ன்றப்ப நம்ம கண்டுபிடிச்சது தானே. இப்போ வந்து 3/3க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் என்ன பண்ணணும்? அந்த கோஃபேக்டர் என்னன்றதை கண்டுபிடிச்சு நான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் இப்போ இங்கே 1ன்ற எலமெண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு அதுக்கு மைனரும் தெரிஞ்சாகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும் அப்படின்னா ஏஐஜே, அதாவது என்னோட மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒரு மேட்ரிக்ஸ் ஆக்கி அதை வந்து நான் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஏஐஜேன்றது எப்படி இருக்குது? 3/3 இருக்குதா? ஸோ அப்போ 3/3ன்றப்ப உள்ள எத்தனை எனக்கு கோஃபேக்டர் எலிமெண்ட்ஸ் வரும்? ஸோ ஏஐஜே ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? A11 A12 A13. ஸோ இதெல்லாம் வந்து உங்க புக்கில் இருக்காது. நம்ம வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? A21 A22 A23 A31 A32 A33. ஸோ அப்படி நம்ம வந்து எடுத்து வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலான்ட்டு எடுக்கிறேன். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்க போறேன்னா A11 கண்டுபிடிக்க போறேன். ஸோ A1 அதுக்கு முன்னாடி என்னன்னா இதோட சைன் என்னன்றதை தெரிஞ்சாகணும். ஸோ இதோட சைன் எப்படி இருக்குன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து நீங்க மைனர் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? பிளஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ A11 வேணும் அப்படின்னா -1 the whole power 1 + 1 என்ன பண்ணணும்? அதை வந்து மைனர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம். எங்க விட்டேன்? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? மைனர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அது M11 சரியாயிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கோஃபேக்டர் எலமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலால வந்து நான் போடுறேன். ஃபார்முலா என்னது? A11 ஈக்குவல் டு -1 the whole power 1 + 1 M11 வரும். ஸோ அப்போ M11ன்றது என்னது? இந்த எலமெண்ட்டுக்கான மைனர் வேணும் அப்படின்னா அதோட ரோவையும் காலையும் க்ளோஸ் பண்ணி மிச்சம் வருதுல்ல இந்த சப் மேட்ரிக்ஸ், இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ -1 the whole square டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 0 1 0. ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்? -1 the whole squareனா வந்து அது +1 மாறிடும். ஸோ அப்படின்றப்ப +1 இன்டூ இது என்ன ஆயிடும்? 0 0ன்றது என்ன ஆயிடும்? 1 இன்டூ 0ன்றது 0 -1 இன்டூ 0 0. ஸோ அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 1 இன்டூ 0 0 தான் வரும். அப்போ நான் வந்து ஃபார்ம் பண்ற இந்த ஏஐஜேல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னது? 0. நம்ம எடுத்து வந்து எழுதி வச்சுக்கலாம் ஒரு ஓரமா கூட. ஸோ அதை நம்ம வந்து கடைசியாக எடுத்து எழுதுறது கரெக்டா இருக்கும். அடுத்து இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும், கேர்ஃபுல்லா செய்யுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணீங்கனாலுமே உங்களை திரும்பி முதர்ந்து போட வச்சிரும். ஸோ அப்போ -1 the whole power 1 + 2. ஸோ நம்ம வந்து செகண்ட் கோஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். M12. அப்போ -1 the whole power 1 + 2ன்றது 3யா கியூப் வேல்யூ. நான் வந்து எதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்? இந்த இதில் வந்து க்ளோஸ் பண்ணப்போ 0 0 -4 0ன்றதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 0 0 0 0 -4 0. ஸோ அப்போ -1 the whole cube -1 தான் ஆகும். 0 இன்டூ 0 0. அடுத்து வந்து -4 இன்டூ 0 அதுவும் 0. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து -1 இன்டூ 0 வரும். அதுவும் 0 தான். ஸோ அப்போ அடுத்த எலமெண்ட் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 0 தெரிஞ்சிருச்சு. அடுத்து A13ன்றப்ப -1 the whole power
1 plus 3 m 1 3 which is equal to minus 1 the whole power 3 plus 1 வந்து 4 ஆட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது வந்து ப்ளஸ் ஒன்னா மாறிடும். இப்போ நான் என்ன பண்ணணும் 1 3ன்றப்ப இந்த எலிமெண்ட் இதோட ரோ அண்ட் காலம் க்ளோஸ் பண்ணேன்னா 0 1 minus 4 1. ஸோ 0 1 minus 4 1. ஸோ அப்போ நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன்னா 1 into 0 minus 4ன்னு வரும். ஸோ என்னோட ஆன்சர் என்னது மைனஸ் 2. ஓகே, அதே மாதிரி வந்து ஓ சப்ராக்ட் பண்ணணும்ல, ஒரே நிமிஷம். ஸோ இது வந்து 0 into 1 0, 1 into -4 -4. ஆனால் ரெண்டத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணணும்ல. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு கொண்டு வந்த ஒரு மைனஸ் அது ப்ளஸ் ஆயிடும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு வந்து +4 தான் ஆன்சர். அப்போ இங்கே வந்து +2. ஓகே, நெக்ஸ்ட் போமா அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இப்போ நம்ம வந்து A13 கண்டுபிடிச்சோமா, அடுத்து A14. A14 equal to -1 the whole power 1 plus 4. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? A14னா சாரி A14 இல்லை சாரி A14ன்னு போயிட்டேன் பாருங்க. A21 இதுதான் பேஜ் மாறினா இந்த மாதிரி ஆயிடும். A21 அப்படின்றப்ப -1 the whole power 2 plus 1 இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட என்ன பண்ணணும், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். -2 -3 1 0. -2 -3 1 0. ஸோ அப்போ என்ன ஆகும் -1 the whole cube 0 into -2 0 ஆயிடும். மைனஸ் ஆஃப் 1 into -3. ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ வேற ஒரு மைனஸ் வருதா. ஸோ அப்படின்றப்ப அது வந்து +3ன்னு சொல்லி மாறிடும். ஸோ அப்போ இங்கே வந்து -1 the whole cube -1 into 0 + 3 என்ன ஆயிடும் +3. ஸோ இது ரெண்டும் மல்டிபிள் ஆகி -3 வரும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு இங்கே வந்து அடுத்த இது வந்து என்ன ஆயிடுச்சு -3ன்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்து A21 கண்டுபிடிச்சோமா, இப்போ A22 -1 the whole power 2 plus 2 determinant of. ஸோ செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்கிற எலிமெண்ட் இதுனா அதை க்ளோஸ் பண்றப்போ 1 -3 -4 0. ஸோ 1 -3 -4 0. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு -1 the whole power 4ன்னு வரும். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 1 into 0 0. ஸோ மைனஸ் ஆஃப் 4 into -3ன்றது +12 ஆயிடும். இங்கே மைனஸ் இருக்குதா அப்படின்றப்ப நம்ம எப்படி என்ன பண்ணிடலாம் -12ன்னு போட்டுடலாம். ஸோ -1 the whole power 4 +1 ஆயிடும். 0 - 12 வந்து 12 -12ன்னு ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் வந்து என்ன ஆயிடுச்சு -12. ஸோ எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுதா. ஸோ அப்போ இங்கே வந்து அடுத்த எலிமெண்ட் வந்து -12. அடுத்து A23 A23ன்றப்ப -1 the whole power 2 plus 3. ஸோ செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்டோட செகண்ட் ரோ தேர்ட் காலம் அப்படின்றப்ப அதோட இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா 1 -2 -4 1 1 -2 -4 1 -1 the whole power 5 1 into 1 1. ஸோ மைனஸ் ஆஃப் -4 into -2 +8ன்னு மாறிடும். ஸோ அப்போ 1 - 8ன்னு வருதா. ஸோ -1 the whole power 5ன்றப்ப பவர் வந்து எப்படி இருக்குது ஆட்ல இருக்குது. ஸோ அப்போ -1 தான் வரும். இன்டூ 1 - 8ன்றப்ப -7. ஸோ அப்போ -1ம் -7ன்றப்ப -8 +7ன்னு சொல்லி மாறிடும். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் வந்து +7ன்னு வருது. இப்போ நான் வந்து அடுத்த எலிமெண்ட்டையும் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கோஃபேக்டர்ல. ஸோ இது வந்து 7. இப்போ அடுத்து A23 கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ தேர்ட் ரோக்கு போகணும். A31. ஸோ அப்போ -1 the whole power 3 plus 1. ஸோ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க எலிமெண்டோட ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணா என்ன வருது -2 -3 1 0. -2 -3 1 0. ஸோ அப்போ -1 the whole power 4. ஸோ -2 into 0ன்றப்ப 0 ஆயிடும். -1 into -3 -3.
ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, இப்போ ஒரு -3 வருதா, அப்ப அது +3 மாறிடும். ஸோ -1 ஹோல் பவர் 4 கொடுத்தா +1 அது பாசிட்டிவ் ஆயிடும். 0 + 3ன்றப்ப 3 தான். அப்ப உங்களோட ஆன்சர் என்னது 3 வருது. ஸோ அப்ப எனக்கு வந்து அடுத்த கோஃபேக்டர் வேல்யூ வந்து என்னன்னு கிடைச்சிருச்சு, 3 கிடைச்சிருச்சு. அடுத்து இங்க A 3 ஒரு நிமிஷம் A 3 2. So -1 the whole power 3 + 2. So third row second column. So third row second column இந்த இடம். இதை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா 1 -3 0 0. So அப்போ 1 1 -3 0 0. ஸோ நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன்னா, இது வந்து -1 the whole power 5. ஸோ நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன்னா 0 ஆயிடும் ரெண்டுமே. ஸோ அப்போ வந்து -1 × 0 போட்டா என்ன ஆயிடும், 0 தான் வரும். ஸோ அப்போ அது 0 ஆயிடுச்சு. அடுத்து இப்போ A32 வந்து எவ்வளோன்னு கிடைச்சிருச்சு எனக்கு, 0 கிடைச்சிருச்சா, இங்க எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து ஃபைனலா A33. ஸோ பொறுமையா பண்ணுங்க, இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். என் கூடயே சேர்ந்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்து டைம் எடுக்க தான் செய்யும். தப்பு எங்கேயும் விட்டுறாதீங்க, ஏன்னா ஃபுல்லா அடி ஆயிரும், திரும்பி முதர்ந்து செய்யற மாதிரி ஆயிடும். இது நீங்க வீட்டுல செஞ்சு பாக்குறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் ஹால் போய் அங்க நீங்க செஞ்சீங்கன்றா ரொம்ப கஷ்டம். அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எதையுமே அட்டன் பண்ண முடியாம போயிடும். அதனால வீட்லயே நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஈவன் எனக்கே சில இடத்துல வந்து நான் தப்பு விட தான் செய்கிறேன். அப்படின்றப்ப பாருங்க, எக்ஸாம் அப்ப நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டா என்ன ஆகும். அதனால நிறைய வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து சம்ஸ் வந்து போட்டு பாருங்க. ஸோ இப்போ A33ன்றப்ப தேர்ட் ரோ தேர்ட் காலம் வந்து நான் வந்து கேன்சல் பண்ண 1 -2 0 1. ஸோ 1 -2 0 1. ஸோ -1 the whole power 3 + 3 6 ஆயிடும். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன ஆயிடும், 1 × 1 1 -0 × -2 0 ஆயிடும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், -1 the whole power 6 1 × 1. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன வருது, 1 தான் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் லாஸ்ட் வேல்யூவே கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். ஸோ இது தெரியுதா, எஸ் தெரியுது. ஓகே தெரியுது எல்லாத்துக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, எனக்கு வந்து கோஃபேக்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், அதாவது ஏஐஜே என்னன்றது தெரிஞ்சிருச்சு. என்னது 0 0 4 0 0 வேற கலர்ல கூட 0 0 4 and then -3 -12 7 -3 -12 7 3 0 1 3 0 1. இப்போ இதை வச்சுதான் என்ன பண்ண போறேன், நான் என்னோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை வந்து கண்டுபிடிக்க போறேன். என்னோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னது, ஏஐஜே த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை டிரான்ஸ்போஸ் பண்ண போறேன். அப்போ 0 0 4 ஏன்னா வேற கலர்ல வேணா எழுதுறேன். அதே மாதிரி ஒரே கலர்ல எழுதுனா அப்படியே கண்ணு வலிக்குது. 0 0 0 4 -3 -12 7 3 0 1. ஸோ இப்படிதான் வந்து உங்களோட ஃபைனல் ஆன்சர், அதாவது என்னோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கோஃபேக்டர் மைனர் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருந்தா மட்டுமே தான் உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் பெரிய சம் தான், எவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே சரி, இப்போ நம்ம அடுத்து போயிடலாமா, இன்வர்ஸ் என்னன்றதை பார்க்கறதுக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அதை வச்சு சால்வ் பண்ண போறோம். இன்வர்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்றதை நான் எப்போ சொல்லுவேன்னா, லெட் ஏ பி எனி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சிங்குலரா இருந்தா மட்டுமே தான் அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும், இன்வர்ஸ்ன்றதே கண்டுபிடிக்க முடியும் அந்த பர்டிகுலர் மேட்ரிக்ஸ்க்கு. அப்போ என்ன இருக்கணும், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என். ஸோ அப்போ ஆர்டர் என் உள்ள ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், ஆர்டர் என்னன்னு வந்துருச்சுனாவே அது என்ன, அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். ஒன்று 3/3 இல்லைன்னா 2/2 அந்த மாதிரி தான் இருக்கும். இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பி, அதாவது இப்போ வந்து பின்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து எப்படி இருக்குதா, அதோட ஆர்டர் வந்து என்னன்னு இருக்குதான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஏன்னு சொல்லி ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அடுத்து பின்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, அதோட ஆர்டரும் என்ன. ஸோ அப்போ இருக்கப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஏஐ பி மல்டிபிள் பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, பிஐ மல்டிபிள் பண்ணதுக்கு ஈக்குவலா இருக்குமா,
இவங்க 2 பேரோட ஆன்சருமே எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குமா? ஸோ ஐடென்டிட்டி இஸ் நத்திங் பட் இந்த 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ அதாவது வந்து இந்த இப்படி இருக்கும் 0 1 0 சாரி 1 0 0 1 அடுத்து 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதை வந்து நம்ம வந்து I2ன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து 2/2 ஆர்டர்ல இருக்கனால இதை வந்து நம்ம I3ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் நான் மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா அது எப்படி இருக்குமா? அதோட ஆன்சர் எப்பயுமே வந்து ஐடென்டிட்டியா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதான் இங்க வந்து ஐன்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்படி ஃபார்ம் ஆன அந்த பி மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல, அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்வியஸா அதானே நம்ம பார்த்தோம். அதாவது இது எப்படி இருக்குதா, இன்வர்ஸ் ஆஃப் ஏவா இருந்தா மட்டுமே தான் இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன அவங்க மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் வந்து ஐடென்டிட்டியா இருக்கும். ஸோ இன்வர்ஸை வந்து நான் எப்படி வந்து டினோட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஏ இன்வர்ஸ்ன்றது ஏ பவர் -1 சொல்லி சொல்லுவேன். சரி, இப்போ இந்த ஏ இன்வர்ஸ் இருக்குதுல்ல, இதோட ஃபார்முலா என்னதுன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by modulus of A. அதாவது இது வந்து determinant of A into adjoint of A. So 1 by determinant of A into adjoint of A. ஸோ அப்போ எனக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? 1 by ஃபர்ஸ்ட் வந்து நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கணும்? நான் சிங்குலரா இருக்கணும். அதாவது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஏன் அப்படின்னா 1 by நீங்க ஒரு 0 போடுறீங்கன்னு வைங்க, எனிதிங் டிவைடட் பை 0 என்ன ஆயிடும்? இன்ஃபினிட்டி ஆயிடும். அதுக்கு ஒரு வேல்யூவே கிடைக்காது. அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ அங்க ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னா கீழே டினாமினேட்டர்ல இருக்கிற அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0வை தாண்டி வேற ஏதாவது ஒரு நம்பரா இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா வந்து நான் சிங்குலரா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 by determinant of A into adjoint of A. ஸோ அதை என்ன பண்ணணும்? நான் இந்த determinant of A வந்து 1ஆல டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்னோட adjoint of A கண்டுபிடிச்சு வச்சிருந்திருப்பேன்ல. ஸோ adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்பதான் பார்த்தோம். ஸோ ஒரு பர்டிகுலர் மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணினா எனக்கு என்ன கிடைக்குது? adjoint of A கிடைக்குது. ஸோ அதை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணணும்? determinant of A ஓட டிவைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? இன்வர்ஸ் ஆஃப் ஏன்றது கிடைச்சிடும். ஓகே, சரி. இது நோட்ஸ் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல, நோட்டுன்னு சொல்லி போட்டு பாக்ஸ்ல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ரிலேட்டடா வந்து புக் இன் 1 மார்க்ஸ் வந்து நிறைய கேட்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதை வச்சு கூட அவங்க வந்து கேட்கலாம். ஸோ அதனால வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு நோட் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களோ கலர் பண்ணி, அதை வந்து நீங்க வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடா வந்து இப்பெல்லாம் கேட்கறாங்க. ஓகேவா? இஃப் பி இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ தென் ஏ இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் பி. ஸோ இப்போ வந்து பின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்குதா? ஏவோட இன்வர்ஸா இருக்குதுன்னா அதை நான் என்ன சொல்லலாமா? ஏ வந்து பியோட இன்வர்ஸா இருக்குதுன்னு சொல்லி நம்ம 2 பேரையும் மாத்தி மாத்தி சொல்லிக்கலாமா? ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் எப்படினாலும் வந்து மாத்தி மாத்தி சொல்லிக்கலாங்கிறாங்க. ஸோ அப்போ ஏயும் ஏ இன்வர்ஸ், அதாவது ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸையும் நான் மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏக்கு ஈக்குவலா இருக்குமா? இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துக்கணும். ஏ இன்டூ பின்றது பி இன்டூ ஏன்றதுக்கு ஈக்குவலா இருக்காது மேட்ரிக்ஸ்ல. ஆனா இங்க பாருங்களேன், ஏ இன்டூ ஏ இன்வர்ஸ்ன்றது ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏக்கு ஈக்குவலா இருக்குது. அப்படி நான் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் வந்து எப்படினாலும் எப்படி இருக்குமா? ஐடென்டிட்டியா தான் இருக்கும்னு சொல்லி ஐன்னு ரெஃபர் பண்ணிக்காங்க. The inverse of a matrix if it exists is unique. ஸோ உங்களோட இன்வர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குதுன்னா அது வந்து எப்பயுமே வந்து யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்டர் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ will be the same as that of A. ஸோ உங்களோட ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஆரம்பத்துல ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸா இருக்குதுன்னா அதோட இன்வர்ஸும் எப்படிதான் வந்திருக்குமா? அதுவும் வந்து ஒரு 3/3 தான் வந்திருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஐடென்டிட்டியை வந்து நம்ம வந்து இன்வர்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குமா? ஐடென்டிட்டி தான் கிடைக்குமா? வேர் ஐ இஸ் த ஐடென்டிட்டி. இப்போ வந்து 1 0 0 1 இருக்குதா? இதான் வந்து உங்களோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்க வந்து இன்வர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா திரும்பி ஐடென்டிட்டி தான் வரும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஏ இன்டூ பி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏ பி மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை நான் இன்வர்ஸ் பண்றேன் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? பியை தனியா இன்வர்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஏயை தனியா இன்வர்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஆர்டர்ல நம்ம மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா? ஸோ அப்ப ஏ பின்னு சொல்லி மொத்தமா மல்டிபிள் பண்ணி இன்வர்ஸ் பண்றதை நான் வந்து பிரிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பி இன்வர்ஸ் வரணும், அடுத்து ஏ இன்வர்ஸ் வரணும். அவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு வந்து ஏ பி த ஹோல் இன்வர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்து ஏ இன்வர்ஸ்க்கு நான் வந்து டிட்டர்மினன்ட் பண்றேன் அப்படின்னா நான் அதை எப்படி எழுதலாமா? 1 by determinant of ஏன்னு சொல்லி எழுதலாம். அதாவது 1 by நம்ம என்ன பண்ணலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லி கீழே போட்டுக்கலாம். ஸோ அப்போ மேல இருந்து கீழே வரப்ப அந்த இன்வர்ஸ் பவர் -1ன்றது +1 ஆயிருக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? சம் பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்வர்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A.
ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்றது இருக்குதுல்ல, அதை ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அது வந்து நான் சிங்குலரா இருக்குதா அப்படின்றத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா சம் அடுத்து ப்ரொசீடே ஆகும். அதுக்கு பதிலா உட்காந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏலாம் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்காதீங்க. எடுத்ததுமே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து எப்படி இருக்குதுன்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன போங்க அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு போகலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்றத பார்க்கலாம்னா 2, 4, -3, 2. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா 2 × 4 மைனஸ் ஆஃப் -3 × 2. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும் 8 -3 இங்க இருக்குது -3. ஸோ மைனஸ் ஆஃப் -6ன்னு வருதா. ஸோ அப்போ 8 + 6ன்னு வரும். which is equal to என்னது 14, which is not equal to 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குதுன்னா அப்போ நான் என்ன பண்ணிடலாம், ஒரே நிமிஷம் 2 2 சார் எடுத்து எழுதுறதுல பிரச்சனை. மேக்ஸ்ல பாருங்க இந்த பிரச்சனையெல்லாம் வரும். எடுத்து எழுதுறதுலலாம் நம்ம தப்பு விடுவோம். 2 × 2 -4 × -3. அப்போ 4 மைனஸ் ஆஃப் -12ன்னு வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் 4 + 12 which is equal to 16. அது எப்படி இருக்குது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குது அப்படின்றப்ப ஏ இஸ் நான் சிங்குலர்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னது, நம்ம வந்து இது கண்டுபிடிக்கிறது தான். அது என்னது லைக் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது தான் அடுத்த ஸ்டெப். அப்படின்னா நம்ம ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணணும், ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படின்னு எழுதிட்டு சாரி ஏ இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு எழுதிட்டு அப்படின்றப்ப நான் வந்து என்ன பண்ணிடலாம், ஏ இன்வெர்ஸ் வந்து இருக்குது. ஏ வந்து நான் சிங்குலரா இருந்தா மட்டுமே தான் ஏ இன்வெர்ஸே இருக்கும். ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லி எழுதலாம். ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னது, ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 / determinant of A into adjoint of A. ஸோ அப்போ adjoint of A என்னன்றதை கண்டுபிடிக்க போகணும். ஸோ அப்போ adjoint of A கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன தெரியணும், கோஃபேக்டர் ஆஃப் A என்னன்றது தெரிஞ்சாகணும். ஸோ அப்போ adjoint of A is equal to cofactor of A. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ கோஃபேக்டர் எப்படின்றது எப்படி கிடைக்கும், மைனர் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு சைன் கன்வர்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு கிடைச்சிடும். ஸோ இது வந்து ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி இதோட கோஃபேக்டரோட சைன்ஸ் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மைனர் எல்லாம் எடுத்து எழுதணும். ஸோ மைனர் எல்லாம் எடுத்து எழுதலாமா. ஸோ அப்போ 2ஓட மைனர் என்னது 2. ஸோ அப்போ 2 அடுத்து 4ஓட மைனர் -3 -3ஓட மைனர் என்னது 4 அடுத்து 2ஓடது 2. அப்படியே வந்து அந்த டயக்னலை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனர் கிடைச்சிடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், சிம்பிள் கொடுக்கணும். சிம்பிள் கொடுத்தாதான் அது வந்து கோஃபேக்டரே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ், அது பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும். செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ் நான் கொடுக்கணும். ஆல்ரெடி அது வேற மைனஸ்ல இருக்குது. ஸோ இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் அது என்ன ஆயிடும், பிளஸ்ன்னு சொல்லி மாறிடும். அடுத்து 4ன்றது எப்படி இருக்குதாங்க, மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதனால நான் மைனஸ் கொடுக்குறேன். இது +2, அது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் எடுத்தேன்னா எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து என்னன்றது கிடைச்சிடும். ஸோ டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன், எனக்கு வந்து வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 2 - 4. இது வந்து மேல போயிடும், இது 3 2. ஸோ இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்றதை கண்டுபிடிச்சிடணும். ஸோ இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடும் அவ்வளவுதானான்னு கேட்டா இல்ல. இப்பதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாலே வந்து போட போறோம். ஒரு நிமிஷம். A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. ஸோ அப்போ 1 by determinant of Aன்றப்ப எனக்கு என்ன இருந்துச்சு, determinant of A வந்து 16 இருந்துச்சு. ஸோ அப்போ by 16 adjoint of A வந்து என்ன இருந்துச்சு 2 - 4 3 2. 2 - 4 3 2. ஸோ இதுதான் வந்து என்னது உங்களோட A இன்வெர்ஸோட வேல்யூ. ஓகேவா, ஈஸியா இருக்குதா. ஆல்சோ உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட டவுட்ஸை வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா இந்த சம் பாக்குறப்ப கண்டிப்பா யாருக்காவது டவுட்ஸ் வரதான் செய்யும். இது வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோன்றனால அதை வந்து உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணுங்க, நீங்க பெட்டர் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இங்கேயும் வந்து எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ இன்வெர்ஸ் வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு, அதாவது நான் சிங்குலரா இருக்குதான்னு பார்த்துட்டு தான் நீங்க ஏ இன்வெர்ஸே கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்றதை பாக்குறேன். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் -2 6 3 -9.
அப்போ வந்து -2 into 9 -9 minus of 6 into 3. ஸோ டிட்டர்மினண்ட்டை சப்ராக்ட் தானே பண்ணுவோம். அப்போ -2 into -9 +18 -18 which is equal to 0. அப்படின்றப்ப இது என்னது? மேட்ரிக்ஸ் A is a மேட்ரிக்ஸ் A is a singular matrix. அப்ப therefore A inverse வந்து கிடையாது. A inverse does not exist. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? குட்டா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு வந்து A இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ 3/3க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையாக தான் சால்வ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்ல. பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி இந்த அட்ஜாயிண்ட்டுக்கு பார்த்தோம்ல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குலாம் முன்னாடி டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்னன்றதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் நான் என்ன பண்ணணும்? A இன்வர்ஸே கண்டுபிடிக்க போறோம். A இன்வர்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்னன்னு பார்க்குறேன். ஸோ அப்போ 2 சைன் கன்வர்ஷனோட கொடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ 2 இதை க்ளோஸ் பண்ணேன்னா 5 4 5 3 5 4 5 3 அண்ட் தென் மைனஸ் ஆஃப் 4. அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் போடுறேன் அப்படின்னா 2 4 2 3 2 4 2 3 அடுத்த ப்ளஸ் 4 டிட்டர்மினன்ட் ஆஃப் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த 4 க்ளோஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? இந்த ரோவும் இந்த காலமையும் க்ளோஸ் பண்ணால் 2 5 2 5. அப்போ 2 5 2 5. என்ன பண்ணுவோம்? 2 into 5 3s are 15 minus 20 minus 4 into 6 minus 8 plus 4 into 10 minus 10. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 into minus 5 அடுத்து வந்து -4 into -2 plus 4 into அது 0வா? -10. அதான் 0 ஆயிடுச்சோன்னு பார்த்தேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது 0 தான் ஆயிடுச்சு. அது வந்து 0 10 minus 10 0 ஆயிடுச்சு. -10 -8 plus 0. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது? +8 -4 into -2 +8. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது? -2 which is not equal to 0. அப்போ therefore A is a non-singular matrix. அப்படின்றப்ப A inverse exists. ஸோ அப்போ A inverseன்றது இருக்குதுன்றதை சொல்லிடணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ A இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னா A இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது? A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து கடைசியில் எடுத்து போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜாயிண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அட்ஜாயிண்ட் வந்து அட்ஜாயிண்ட்ன்றப்ப வந்து என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது கோஃபேக்டர் ஆஃப் ஏவோட டிரான்ஸ்போஸ். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ஏன்றப்ப என்னது? ஏஐஜேயோட டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏஐஜே எப்படி வரும்? A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 சொல்லி ஒரு எலிமெண்ட்டுக்கான வந்து கோஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? சைன் கொடுக்கணும் கோஃபேக்டருக்கு. ஸோ அப்போ என்னென்ன சைன் இருக்குன்னு பார்க்கலாமா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்னன்றதை ஒன்னொன்னா கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ A11 ஈக்குவல் டு -1 த ஹோல் பவர் 1 + 1 M11. ஸோ அப்போ -1 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ M11ன்றப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமை வந்து டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ரோ அண்ட் காலமை டெலிட் பண்ணா மைனர் சப் மேட்ரிக்ஸ் வருதுல, அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 5 4 5 3 வருது. ஸோ 5 4 5 3 -1 ஹோல் ஸ்கொயர் +1 தான் வரும். அடுத்து 15 - 20 which is equal to -5.
ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து -5ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அதை எடுத்து எழுதிடலாம் நம்ம. -5 தெரியுதா? ஓகே, ஓரளவுக்கு தெரியுது. இந்த சைடே நான் எழுதுறேன். அடுத்து அடுத்தது கண்டுபிடிக்கலாம். A12. ஸோ அப்போ -1 the whole power 1 + 2. அடுத்து M12. ஸோ அப்போ என்ன ஆகும், -1 the whole cubeன்னு வரும். ஸோ இப்போ M12னா நான் வந்து இவங்களை டெலிட் பண்ணுவேன், இவங்களோட ரோவையும் காலமையும் டெலிட் பண்ணுவேன். அப்போ 2 4 2 3 வருது. 2 4 2 3. ஸோ உங்களோட புக்ல சுத்தமா இந்த ஸ்டெப் எல்லாம் இருக்காது. டைரக்டா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏஐஜேன்னு சொல்லி போட்டு அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அவங்களே கண்டுபிடிச்சு போட்டுருப்பாங்க. அது எப்படி வந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்க மாட்டாங்க. அது ஆக்சுவலா இப்படிதான் வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ -1 the whole cubeனா -1 தான் வரும். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். 2 × 3 6 -4 × 2 8. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும், -1 × -2ன்னு வரும். ஸோ அதை நான் டோட்டலா -1 × -2 வந்து +2ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ அப்போ எனக்கு அடுத்த எலிமெண்ட் என்ன வருது, +2ன்னு சொல்லி வருது. அதே மாதிரி தான் அடுத்து A13. A13 -1 the whole power 1 + 3 M13. ஸோ அப்போ வந்து -1 the whole power 4. டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கலாம் 13க்கு. ஸோ அப்போ 4ஓட ரோவையும் காலமையும் கிளாஸ் பண்ணா 2 5 2 5 2 5 2 5. தெரியுது. ஓகே. ஸோ -1 the whole power 4 வந்து +1 தான் வரும். 5 2s are 10 -5 2s are 10. ஸோ அப்போ எனக்கு 1 × 0ன்றப்ப ஆன்சர் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ அப்படின்றப்ப எனக்கு வந்து கோஃபேக்டர்ல வந்து தேர்ட் இது வந்து எப்படி வேல்யூ வருது, 0ன்னு சொல்லி வருது. இப்போ அப்படியே அடுத்து A21 கண்டுபிடிச்சுக்கலாம். -1 the whole power 2 + 1. ஸோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற எலிமெண்ட்டை வந்து டெலிட் பண்ணா 4 4 5 3. ஸோ 4 4 பார்த்து கேர்ஃபுல்லா போடுங்க. எடுத்து எழுதுறப்ப கண்டிப்பா யாருனாலும் மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால ரொம்ப அலர்ட்டாவே போடுங்க. 4 × 3 12 -5 4s are 20. ஸோ -1 the whole cubeனா -1 தான் வரும். 12 - 20ன்றப்ப -8 வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குதா, ரெண்டும் மல்டிபிள் ஆகி +8ன்னு சொல்லி மாறிடும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து +8. எடுத்து இங்க எழுதிடலாம் நம்ம. 8. அடுத்து இந்த மாதிரி ஒன்னொன்னா கண்டுபிடிக்கணும். டைம் எடுக்க தான் செய்யும். A22 மைனஸ் எங்கேயோ போகுது, -1 the whole power 2 + 2. ஸோ செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்டோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்னா 2 4 2 3 2 4 2 3. ஸோ அப்போ -1 the whole power 4. 2 × 3 6 -4 × 2 8. ஸோ -1 the whole power 4ன்றப்ப -1 தான் வரும். 6 - 8ன்னு போடுறப்ப -2 ஆயிடும். ஸோ அப்போ சாரி +1 தான் வரும். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்னது, -2 தான் என்னோட ஆன்சர். அப்போ போட்டுடலாமாங்க அடுத்து -2ன்னு. -2. அண்ட் தென் அடுத்து A23 பார்ப்போம். A23னா -1 the whole power 2 + 3. ஸோ செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்டோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, சாரி இது எலிமெண்டோட டிட்டர்மினன்ட் 2 3. ஸோ 2 3ன்றப்ப இந்த 4 தான் நான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா வந்து 2 4 2 5 2 4 2 5. ஸோ -1 the whole power 5. 5 2s are 10 -8. ஸோ -1 the whole power 5ன்றப்ப எனக்கு -1 தான் வரும், ஏன்னா அது ஒரு ஆட் நம்பர். அப்போ 10 - 8 போட்டா 2 வரும். ஸோ -1 × 2 வந்து -2 ஆயிடும். ஸோ அப்போ அதனால அது -2 ஆயிடுச்சு. ஸோ -2. அடுத்து A31 கண்டுபிடிக்க போறேன். A31 -1 the whole power 3 + 1. தேர்ட் ரோ தேர்ட் காலமோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு பார்க்குறப்ப 4 4 5 4. ஸோ அதோட ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணா 4 4 5 4. அப்போ -1 the whole power 4. அடுத்து 4 4s are 16 -5 4s are 20. ஸோ அப்போ -1 the whole power 4 வந்து ப்ளஸ் ஆயிடும்.
அப்போ அது வந்து 1 தான் ஆயிடும். 16 மைனஸ் 20ன்றப்ப -4ன்னு ஆன்சர் வரும். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் வந்து -4. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், -4ன்னு ஃபில் பண்றேன். அடுத்து A32 -1 the whole power 3 plus 2. A32 ஓட டிட்டர்மினன்ட் A32 தேர்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வந்து 2 4 2 4 2 4 2 4. So -1 the whole power 5. 4 2s are 8 -8 -1 ஓட பவர் 5 வந்துச்சுன்னா -1 தான் வரும். ஆனா அதோட பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ அது மல்டிபிள் ஆகி எனக்கு ஆன்சர் என்ன வரும், 0 தான் வரும். அண்ட் தென் ஃபைனலா A33 -1 the whole power 3 plus 3. ஸோ தேர்ட் ரோ தேர்ட் எலிமெண்டோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 2 4 2 5. 2 4 2 5. ஸோ -1 the whole power 6ன்னு வருமா? இங்க என்ன ஆயிரும், 5 2s are 10 minus 4 2s are 8. ஸோ பவர் 6ன்றப்ப அது என்னது, ஈவன் தான். அப்போ -1 the whole power 6 என்ன ஆயிரும், +1ன்னு சொல்லி மாறிடும். 10 minus 2ன்றது 10 minus 8ன்றது என்ன ஆயிடும், 2 ஆயிடும். ஸோ அப்போ 1 into 2 2. ஸோ அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன ஆகுது, 2ன்னு சொல்லி வருது. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன், ஓ இதை நான் ஃபில் பண்ணவே இல்லையா அந்த 0வை. -4க்கு அப்புறம் 0 வந்துச்சு, இது வந்து 2ன்னு வந்துச்சு. ஸோ இப்போ இதான் வந்து என்னது, என்னோட அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இதை எடுத்து எழுதலாமா? adjoint of A equal to என்ன இருந்துச்சு, 5 2 0 5 2 0 8 -2 -2 and then -4 0 2 0. ஸோ இப்போ நான் இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னா, சாரி இது வந்து என்னோட அட்ஜ் கிடையாது, இது வந்து என்னோட கோஃபேக்டர் ஆஃப் A. இது வந்து என்னோட AIJ. நான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் A, அதாவது அட்ஜ் A அப்படின்னா AIJ ஓட டிரான்ஸ்போஸ். ஸோ அப்போ எனக்கு இங்கே AIJ என்னவா இருக்குது, 5 2 0 8 -2 -2 -4 0 2. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன் அப்படின்னா 5 5 2 0 8 -2 -2 -4 0 2. ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணினா இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து என்னது, உங்களோட அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஸோ இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் A தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்வர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இன்வர்ஸோட ஃபார்முலால தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இது எவ்வளோ பெரிய சம்மன் பாருங்க. அப்ப A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. ஸோ அப்போ என்னோட 1 by determinant of A வந்து என்னவா இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், அது -2ன்னு வச்சிருந்தோம். ஸோ அந்த -2வை இங்க போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், adjoint of A என்னவா இருந்துச்சு, 5 8 -4 5 8 -4. அடுத்து 2 -2 0 2 -2 0. அடுத்து 0 -2 2 0 -2 2. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் அடுத்து இந்த -2 வந்து உள்ள கொடுக்க போறேன். ஸோ இது வந்து டிவிஷன்ல இருக்குதா, இது வந்து ஒரு ஸ்கேலார் மல்டிபிள் மாதிரி, அதாவது அந்த உள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நம்ம. ஸோ அப்போ எல்லா எலிமெண்ட்டையும் நான் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ மல்டிபிள் பண்றப்ப என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இந்த கலர்ல எழுதுறேன். ஸோ அப்போ 5 by -2, இது 8 by -2, அடுத்து 4 by -2. ஸோ அதோட ஆன்சர் மட்டும் வேணா நான் எடுத்துறேன். ஸோ இது 5 by -2ன்னு வருமா, அடுத்து 8 by -2 போட்டீங்கன்னா -4ன்னு சொல்லி வரும். -4 by -2 போட்டா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அந்த 4 2 கேன்சல் ஆகி அது 2ன்னு ஆயிடும். அடுத்து 2 by -2னா -1ன்னு ஆகும்.
-2 by -2 வந்து 1 ஆயிடும். அடுத்து வந்து 0 by -2 போட்டா அது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அடுத்து 0 by -2னா அதுவும் 0 ஆயிடும். அண்ட் தென் -2 by -2னா 1. அடுத்து 2 by -2னா -1. ஸோ இதுதான் வந்து என்னது உங்களோட A இன்வர்ஸ் வேல்யூ. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இந்த ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும், பொறுமையா வந்து அந்த கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ சில பேர் வந்து மைண்ட் கால்குலேஷன் பண்றேன் ஈஸியா வந்துருவாங்க. ஆனா சில பேருக்கு வந்து எதையாவது ஒரு மைனஸை மிஸ் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா அந்த ஆன்சர் தப்பாயிடும். யோசித்து பாருங்க, ஏதாவது ஒரு நம்பர் வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா என்னோட அடுத்து கண்டுபிடிக்கிற எல்லா ஏ இன்வர்ஸ் எல்லாமே வந்து அடியாகும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற இடத்துலயுமே நம்ம என்ன பண்றோம், டிவிஷன் பண்றோமா? ஸோ அந்த டிவிஷன் பண்ற இடத்துலயுமே நமக்கு ஆன்சர் தப்பாயிடுமா? ஸோ ஹோல் சம்முமே என்ன ஆயிடுது, எனக்கு வந்து சம் வந்து தப்பாயிடுது. ஸோ அது மட்டும் வந்து கேர்ஃபுல்லா பார்த்து செய்யணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் போலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னு. ஸோ எனக்கு இங்க வந்து ஈக்குவேஷன் மாரி குடுத்து, அது வந்து ஈக்குவல் டூ 0ன்னு குடுத்துட்டாங்க. அதுல நான் என்ன பண்ணணும்னா, ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ ஏ இன்வர்ஸ் என்னன்றதையும் நான் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன குடுத்துருக்காங்க, ஆ இது லைக் அந்த ஒரு ஈக்குவேஷன் மாரி குடுத்துருக்காங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் மாரி குடுத்துருக்கிறதுல என்ன இருக்குதுன்னா வந்து, A² - KA + I² = 0 இருக்குது. ஸோ அந்த A²ன்றத நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். ஸோ A²ன்றது என்னது? A இன்டு A. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்? A இன்டு Aன்றத பார்க்க போறேன். ஸோ அப்ப A² அதாவது A இன்டு A. ஸோ அப்படின்றப்ப 2, 3, 1, 2 இன்டு 2, 3, 1, 2. ஸோ மல்டிபிள் பண்ணுவோம்ல, நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் பண்ண தெரியுங்களா? அப்ப 2 இன்டு, ஸோ அதோட ரோவையும் அதோட காலமையும் எடுத்து மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 2 இன்டு 2 4. அதுக்கப்புறம் 3 இன்டு 1 + 3. அடுத்து இந்த ரோவையும் அடுத்த காலமையும் எடுக்கணும். ஸோ 3 2s are 6. அடுத்து 3 2s are 6. அடுத்து 1 இன்டு 2 2 இன்டு 1. ஸோ அப்ப 2 + 2. அடுத்து 1 இன்டு 3 3 + 2 இன்டு 2 4. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன், ஆட் பண்ணேன்னா எனக்கு A இன்டு A என்னன்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது? 7, 12. அதுக்கப்புறம் இது ஒரு 4. அதுக்கப்புறம் இது ஒரு 7. ஸோ எனக்கு வந்து இப்படிதான் வந்து ஆன்சர் வந்து வருது. இப்போ நான் வந்து A² என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். தெரியுதா? ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். A² - KA + I² = 0. ஸோ அப்போ இந்த A² என்ன இருந்துச்சு? 7, 12, 4, 7. அந்த ஆன்சர் அப்படியே எடுத்து இங்க எழுதிட்டு, மைனஸ் K இன்டு A ஓடதை கொடுத்துருக்காங்கல்ல, அப்படியே எடுத்து எழுதுங்க. K இன்டு Aன்றப்ப A ஓடது என்ன இருக்குது? 2, 3, 1, 2 பிளஸ் I2. ஸோ I2ன்றது என்னது? I2ன்றது ஐடென்டிட்டி. அது 2 கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஆர்டர் 2ன்னு அர்த்தம். ஸோ அப்போ எனக்கு அது எப்படி வரும்னா 1, 0, 0, 1ன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு ஆன்சர் வந்து 0ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதோட ஆன்சர் 0ன்னு சொல்லி நான் வந்து ஈக்குவேட் பண்ண போறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் நானு, இந்த கேவை உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ மல்டிபிள் பண்ணா அது என்ன ஆயிரும்? 2K, இது 3K, இது 1K, இது 2Kன்னு ஆயிரும். ஃபர்ஸ்ட் இதை ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஐடென்டிட்டியை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் இதை வந்து ஒரே இதாவே எழுதிட்டேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்டோட ஆட் அண்ட் சப்ராக்ஷனும் பண்ணிக்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து கேவை உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். ஸோ கேவை உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணா 7, 12. இது வந்து 4, 7. 4 போட்டுக்கிறேன் இது வந்து மைனஸ் இது என்ன ஆயிரும்? 2K. இது வந்து 3K. இது வந்து K. இது வந்து 2Kன்னு ஆயிரும். தெரியுதுல? நான் வேணா அடுத்த ஸ்டெப் வேணா நெக்ஸ்ட் இதுல எழுதுறேன். பிளஸ் 1, 0, 0, 1 = 0. ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆயிரும்னா, இப்போ இதை ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும் வருதா? அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் எடுத்து நீங்க வந்து ஆடோ சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன் 7 மைனஸ் இந்த 2K + 1 அப்படி எடுத்து போடணும். ஸோ பண்ணலாமா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? 7 மைனஸ் 2K + 1. ஃபர்ஸ்ட் எலிமெண்டா 7 மைனஸ் 2K + 1. அடுத்து
என்ன வரும்? அடுத்து 12 இங்க எடுத்துக்கோங்க. 12 minus 3k plus 0. அடுத்து 12 minus 3k plus 0. அடுத்து இங்க second row first column 4 minus k plus 0. 4 minus k plus 0. அடுத்து 7 minus 2k plus 1. So அந்த last one 7 minus 2k plus 1. 7 minus 2k plus 1. ஸோ இதை வந்து நீங்க ஈக்குவல் டு 0 போடுறீங்க அப்படின்னா உங்களோடதுக்கு இந்த பக்கமும் இருக்கிறது எப்படி இருக்கணும்? 0ன்ற மேட்ரிக்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல நீங்க இங்கெல்லாம் வந்து 0 போட்ட ஆரம்பிச்சிடணும். இங்கேயே மாத்திரலாம். 0 0 0 0ன்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈக்குவேட் பண்ண ஈஸியா இருக்கும். இங்கேயே உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். சரி, இப்போ நம்ம வாங்க அங்க போயிடலாம். இப்போ என்னாச்சு? இது வந்து 0 0ன்னு இருக்குமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கேவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இவங்க 2 மேட்ரிக்ஸும் ஈக்குவல்ன்றப்ப அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸும் ஈக்குவல் தானே அர்த்தம். அப்ப நான் ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம்? இங்கிட்டு இருக்கிற 0வோட ஈக்குவேட் பண்ணி கேவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ கே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மாற போறது இல்ல. எல்லா இடத்துலயும் கேவோட வேல்யூ கரெக்டா இருக்கும். ஏதாவது ஒண்ணு மட்டும் நீங்க எடுத்து வந்து கண்டுபிடிங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஆக்சுவலா ஆட் பண்ண வேண்டிய வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ முடிச்சுக்கலாம் நம்ம. அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க பாருங்களேன் 7 மைனஸ் 2k பிளஸ் 1 இருக்குதா? அதில் அந்த 7ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 8 மைனஸ் 2k, அடுத்து வந்து 12 மைனஸ் 3k, அடுத்து 4 மைனஸ் k, அடுத்து 8 மைனஸ் k ஈக்குவல் டு அங்க என்ன இருக்குது? 0 0 0 0ன்னு இருக்குதா? இப்போ நம்ம ஏதாவது வந்து ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். 8 மைனஸ் 2kன்னு எடுத்து அதை வந்து ஈக்குவல் டு 0 போட்டு கேவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ எதுக்கு போட்டாலும் உங்களுக்கு வந்து கேவோட வேல்யூ மாறாது, ஒரே தான் வரும். ஆனால் நான் வந்து 8 மைனஸ் 2k ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். ஸோ அது என்ன ஆகும்? 8 ஈக்குவல் டு 2kன்னு வரும். k ஈக்குவல் டு 8/2ன்னு வரும். ஸோ அப்போ k ஈக்குவல் டு என்ன வரும்? ஸோ என்னோட ஆன்சர் வந்து கேவோட வேல்யூ நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 4ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நமக்கு வந்து கே கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. அவங்க நமக்கு வேற என்ன கேட்டிருந்தாங்க? அடுத்து கே வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த வேலை என்னது? ஏ இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப ஏ இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏ இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா என்னோட ஃபார்முலா என்னது? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அது வந்து கண்டிப்பா நான் சிங்குலரா இருந்தா மட்டுமே தான் என்னோட ஏ இன்வர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்றதை பாக்குறேன். ஸோ அப்போ ஏக்குள்ள என்ன எலமெண்ட்ஸ் இருந்துச்சு? 2 3 1 2 2 3 1 2. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ பாக்குறேன். ஸோ அதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா டயகனலை மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். 3 into 1. ஸோ 2 into 2 4 minus 3 போட்டா எஸ் வருது, which is not equal to 0. அப்படின்றப்ப வந்து ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அதாவது நீங்க வந்து அதாவது டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0ன்றத போட்டுட்டு ஏ இன்வர்ஸ் வந்து இருக்குதுன்றத போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஏ இன்வர்ஸோட ஃபார்முலால இருக்கிற அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ வந்து அட்ஜாயிண்ட் கலர்ல எழுதுறேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? கோஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். அதாவது ஏஐஜேயோட டிரான்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் ஏஐஜே என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்னோட ஏஐஜேல வந்து இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ அதோட மைனர் என்னன்னு கண்டுபிடிச்சு சைன் அசைன் பண்ணணும். ஸோ இது ஒரு 2/2ன்றப்ப கண்டிப்பா அதோட சிம்பிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதோட மைனர் என்னன்றதை கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க மைனர் என்னன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அதோட சிம்பிள்ஸ் வந்து கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மைனர் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிடலாம். ஸோ 2வோட மைனர் என்னது? 2. 3யோட மைனர் 1. 1ஓட மைனர் வந்து 3. 2வோட மைனர் 2 தான். ஸோ அது அப்படியே நீங்க வந்து டயகனலா இருக்கிறத வந்து அப்படியே அவங்களோட பொசிஷனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இப்போ நீங்க சிம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து கோஃபேக்டரா மாறிடும். ஸோ அப்போ இதோட சிம்பிள் என்னது? பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் கொடுக்கணும். அப்போ இது பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது பிளஸ். ஸோ அப்போ இது இப்போ நான் என்ன பண்ணலாம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றப்ப இதை வந்து நான் டிரான்ஸ்போஸ் பண்ணா போதும். 2 -1 -3 2.
இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் எப்படி கிடைக்கும்? 2 -1 -3 2. இதுதான் வந்து என்னோட டிரான்ஸ்போஸ் வேல்யூ. ஸோ இதான் வந்து என்னோட அட்ஜாயிண்ட் வேல்யூ. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? அட்ஜாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த அட்ஜாயிண்ட் எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணணும்? ஃபார்முலால போடுங்க. இது என்ன ஃபார்முலா? A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் A இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A இருக்குதுல்ல, அதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அப்போ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் A இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஸோ என்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து எப்படி இருந்துச்சு? 1ன்னு சொல்லி வந்துருந்துச்சா? அப்போ நான் என்ன பண்றேன்? அதை எடுத்து எழுதிக்கிறேன். வேணா பாருங்க டிட்டர்மினன்ட் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. 1 இங்க வந்திருக்கல 1, அதை எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 1/1 அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன இருந்துச்சு? 2 -3 -1 2. 2 -3 -1 2. ஸோ இப்போ நம்ம வந்து 1 டிவைடட் பை 1 1 தான். அதோட நான் வந்து அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் A மல்டிபிள் பண்ணாலும் அதான் வரப்போகுது. அப்போ என்னோட A இன்வர்ஸோட வேல்யூ என்னது? 2 -3 -1 2. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து செய்யுங்க. எங்கேயாவது வந்து சிம்பிளை மிஸ் பண்ணிடுறாங்க. மேட்ரிக்ஸ்ல வந்து சிம்பிள் பிரச்சனை தான் வரும். ஒண்ணு நம்பர் எடுத்து தப்பா போட்டுரும், இல்லைன்னா சிம்பிள் பிரச்சனை வரும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி டாபிக் இது. அழகா நம்ம வந்து இதுல வந்து எல்லா மார்க்கும் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். 2ஓ 3ஓ 5ஓ ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்? நம்மளோட சில்லி மிஸ்டேக்னால இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆயிடும். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அதாவது என்னோட A வந்து 1 2 1 2ன்னு கொடுத்துட்டாங்க. B வந்து 0 -1 1 2ன்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து 2/2 மேட்ரிக்ஸ்ல வந்து ஏவும் பியும் என்னன்னு கொடுத்துட்டு என்னைய வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதாவது ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணி நான் இன்வெர்ஸ் பண்றேன்னா அதோட ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? B இன்வெர்ஸ் இன்டு A இன்வெர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா A இன்டு B என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏபியோட இன்வெர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அடுத்து B இன்வெர்ஸ் தனியா கண்டுபிடிக்கணும், A இன்வெர்ஸ் தனியா கண்டுபிடிக்கணும். அவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை வந்து அந்த ஏபி பவர் ஏபி இன்வெர்ஸ் இருக்குல்ல அதோட வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரெண்டும் சேமா இருக்குதான்னு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது முன்னாடி டிட்டர்மினன்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் தான் இன்வெர்ஸ் இருக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு நம்ம டிட்டர்மினன்ட்டே கண்டுபிடிக்காம சம் அப்ரோச் பண்ணிட்டு இன்வெர்ஸே இல்லைன்ற மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அட்ஜாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதனால நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்றேன்? எல்லாத்துக்குமே இன்வெர்ஸ் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ப இன்வெர்ஸ் இருக்குதான்னு பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப ஏபி ஃபர்ஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சாதான் நான் ஏபிக்கு டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப ஏ வந்து 1 2 1 2 சாரி 1 2 1 1. அடுத்து பி வந்து 0 -1 1 2. ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? மல்டிபிள் பண்ண போறேன். எனக்கு ஏபி கிடைக்கும். ஸோ இப்போ 1 2 0 1 அப்படின்னா 1 சாரி அது 0 ஆயிடும் பிளஸ் 2. அடுத்து இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன ஆயிடும்? -1 பிளஸ் 4. அடுத்து இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணா இந்த ரோவையும் அந்த காலம் மல்டிபிள் பண்ணா 0 × 1 0 பிளஸ் 1. அடுத்து இந்த 1 இந்த இதையும் மல்டிபிள் பண்ணா 1 1 -1 2 மல்டிபிள் பண்ணா -1 பிளஸ் 2. ஸோ அப்போ என்னோட சாரி ஏபி வந்து என்ன வந்துருச்சு? 2 3 அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 1. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? ஏபி வந்து என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த ஏபிக்கு வந்து என்ன பண்ணணும்? நான் டிட்டர்மினன்ட் வந்து என்னன்றதை பார்க்கணும். ஸோ அப்போ நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி வந்து செக் பண்ணணும். நாட் ஈக்குவல் டு 0 இருக்குதான். 2 3 1 1. ஸோ அப்போ 2 × 1 -1 × 3. ஸோ அப்போ எனக்கு என்ன வருது? 2 -3 ஈக்குவல் டு -1 which is not equal 0. therefore not equal to 0 இது அப்படின்றப்ப அது வந்து நான் சிங்குலர் தான். அப்போ therefore ஏபி இன்வர்ஸ் என்னது? எக்ஸிஸ்ட்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடலாம்? அடுத்த ஏ இன்வர்ஸ் இருக்குதா பி இன்வர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ண போயிடும். அப்போ நான் என்ன பண்றேன்? நான் தெரியுதா? இப்போ நான் வந்து ஏ இன்வர்ஸ் வந்து இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்னன்றதை பார்க்கணும். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 2 1 1. ஸோ அப்போ 1 × 1 -2 × 1 which is equal to 1 - 2 which is equal to -1 which is not equal to 0. So not equal to 0 நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அப்ப என்ன அர்த்தம்? therefore A இன்வர்ஸ் வந்து இருக்குது. அப்ப இப்ப நான் என்ன பண்ணணும்? அடுத்து B இன்வர்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ B இன்வர்ஸ்க்கும் அதே மாதிரி தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் B பார்க்கணும். ஸோ 0 -1 1 2. அப்புறம் என்ன பண்றேன்? டிட்டர்மினன்ட்டுக்கு மல்டிபிள் பண்றேன். அப்ப 0 × 2 minus of
minus 1 into 1. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வரும் 0. -1 into 1 வந்து -1 வரும். அது பத்தாததுக்கு அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அது +1 மாறிடும். ஸோ என்னோட ஆன்சர் என்ன வருது? 1 வருது. ஸோ 1ன்றது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடலாம்? என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து என்னோட பின்ற இதுக்கு வந்து இன்வர்ஸ் இருக்கும்னு சொல்லி போட்டுடலாம். அப்போ therefore பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். தெரியுதா? சுத்தம். ஏன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பி இன்வர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி போட்டுட்டேன் நான். அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சு பி இன்வர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத போடுறேன். நம்ம பின்னாடி செய்யலாம். எக்ஸிஸ்ட். சரி, இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். லைக் ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கேட்டிருந்தாங்களா? அப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ்னா அதோட ஃபார்முலா என்னது? 1 by determinant of AB into adjoint of AB. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? adjoint of AB வந்து என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ adjoint of AB அப்படின்றப்ப அதோட adjoint of AB is equal to எனக்கு கோஃபேக்டர் ஆஃப் ஏபியை டிரான்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து adjoint of AB கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏபி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஏபி வந்து எப்படி இருந்துச்சு? 1 2 1 சாரி 2 3 1 1. இங்க ஒரு ஓரமா எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 1. இதுக்கு வந்து மைனர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சைன் கொடுத்தீங்கன்னா அதான் உங்களோட கோஃபேக்டர். ஸோ சைன் வந்து எப்படி இருக்கும்? ஸோ என்னோட சைன் வந்து பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லி அசைன் பண்ணுவேன் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இதோட மைனர் என்னன்றதை பார்க்க போறேன். ஸோ மைனர் 2ஓட மைனர் என்னது? 1. 3ஓட மைனர் என்னது? 1. 1ஓட மைனர் வந்து 3. 1க்கு வந்து 2. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? நான் சைன் கொடுக்கணும். ஸோ அப்படின்றப்ப இது பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது பிளஸ். ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா கோஃபேக்டர் வந்து சாரி 1 -1 -3 2. ஸோ இப்போ இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? எனக்கு வந்து adjoint of AB வந்து கிடைச்சிரும். அப்போ adjoint of AB equal to 1 -1 -3 2. ஸோ இதான் வந்து என்னோட adjoint of AB. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏபியோட இன்வர்ஸ் ஃபார்முலால வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ AB the whole power -1 is equal to 1 by determinant of A வந்து AB வந்து என்னவா இருந்துச்சு? determinant of AB வந்து -1 இருந்துச்சு. ஸோ அப்போ -1 1 -3 -1 2. ஸோ இப்போ இந்த -1னால நான் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ உள்ள இருக்கிறது வந்து என்னவா மாறிடும்? ஸோ மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடும், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 1 ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 வந்து நான் -1னால டிவைட் பண்ணா -1 ஆயிடும். அடுத்து -3 வந்து நான் -1னால டிவைட் பண்ணா அது என்ன ஆயிடும்? +3ன்னு சொல்லி மாறிடும். +3ன்னு மாறிடும். இது வந்து -1ன்றது +1ஆ மாறிடும். அடுத்து இது வந்து 2ன்றது -2ஆ மாறிடும். ஸோ அப்போ இதான் வந்து என்னது? என்னோட ஏபி இன்வர்ஸ். இந்த ஏபி இன்வர்ஸ் நான் என்ன பண்றேன்? 1ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம கடைசியா வந்து பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் கண்டுபிடிச்சு மல்டிபிள் பண்ணி இதோட அது வந்து சேமா இருக்குதா அப்படின்றத வந்து நான் வந்து செக் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன்? நான் வந்து இதை வந்து 1ன்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து இப்போ பி இன்வர்ஸையும் ஏ இன்வர்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of B into adjoint of B. ஸோ அப்போ adjoint of B என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் நானு. அப்ப எனக்கு வந்து கோஃபேக்டர் ஆஃப் B என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் பண்றேன்னா எனக்கு வந்து adjoint of B என்னன்னு கிடைக்கும். ஸோ அப்ப B வந்து எப்படி இருந்துச்சு? 0 -1 1 2. 0 0 -1 1 2
ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், சைன் அசைன் பண்றேன்னா பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லி அசைன் பண்ணுவேன். ஸோ இப்போ இதோட மைனர் என்னன்றதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு சிம்பிள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ 0க்கு வந்து 2 வரும், -1க்கு வந்து +1 வரும் மைனர், 1ஓட மைனர் வந்து -1, 2ஓடது வந்து 0. ஸோ அப்படியே அதோட டயகனல் பார்த்தீங்களா, 0 2ன்றது 2 0 ஆயிடும், 1 -1ன்றது -1 1 ஆயிடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், சைன் கொடுத்தாதான் அது கோஃபேக்டராகவே மாறும். ஸோ அப்போ சைன் கொடுக்குறப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். இது மைனஸ் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இப்போ வேற நான் ஒரு மைனஸ் கொடுக்குறப்ப அது என்ன ஆயிடும், அது ப்ளஸ் ஆயிடும், இது ப்ளஸ் அப்படின்றப்ப அது அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ இது எப்படி ஆயிடுச்சுன்னா 2 -1 1 0. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிடும், எனக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பி என்னன்றது கிடைச்சிடும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி என்னது, 2 1 -1 0. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வந்து என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், பி இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து என்ன வேல்யூ வந்துச்சு, +1 வந்துச்சு. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து +1. அப்போ அதோட நான் வந்து அட்ஜாயிண்ட்டை வந்து நான் வந்து மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், அதே ஆன்சர் தான் வரும். ஸோ அப்போ 2 1 -1 0. நான் என்ன பண்ணிட்டேன், பி இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்படியே நான் என்ன பண்ணணும், அடுத்து ஏ இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி, பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் வேற பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் ஃபைனல் ஆன்சரே கொடுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்து வந்து ஏ இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ நான் என்ன பண்ண போறேன், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்றதை கண்டுபிடிக்க போறேன். அது என்னது, கோஃபேக்டர் ஆஃப் ஏவை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணா எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து என்னன்றது கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ஏ ஃபர்ஸ்ட் என்னன்றதை எடுத்து எழுதிக்கிறேன் நான். 1 2 1 1 1 2 1 1. ஸோ அப்போ 2/2க்கு வந்து கோஃபேக்டர் நான் வந்து சைன் அசைன் பண்றேன்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு கொடுப்பேன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னா, நான் ஃபர்ஸ்ட் மைனர் கண்டுபிடிக்கணும். ஸோ 1ஓட மைனர் 1, 2ஓட மைனர் 1, அடுத்து 1ஓட மைனர் வந்து 2, அடுத்து இந்த 1ஓட மைனர் வந்து 1. ஸோ அப்படியே டயகனலா வந்து நீங்க என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிருங்க பிளேஸ். ஸோ 1 1 அது ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, பட் 1 2ன்றது 2 1 ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சைன் கொடுக்கலாம். ஸோ அப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ், இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ அப்போ இந்த சிம்பிள்லாம் கொடுத்தா இது என்ன ஆயிடும், 1 -1 -2 1 த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, இப்போ வந்து இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கிடைச்சிரும். ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணா 1 -1 -2 1. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், நம்ம அடுத்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம ஆரம்பத்தில் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து -1ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், 1 பை -1 1 -2 -1 1. ஸோ இப்போ இந்த நான் -1 வந்து உள்ள கொடுத்து டிவைட் பண்ணுவேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடும், உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும், பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும். அப்போ 1 பை -1னா -1, அடுத்து -2 பை -1னா அது +2 ஆயிடும். அடுத்து -1 பை -1னா அது 1 ஆயிடும், 1 பை -1னா அது -1 ஆயிடும். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஏ இன்வர்ஸ் வந்து என்னன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இவங்களை அப்படியே எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணி அந்த 1ஓட ஈக்குவலா இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்து வந்து மேம் இவ்வளோ பெருசா போதா சம்மு, என்ன பண்றது, சம் அப்படி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், அடுத்து ஏ இன்வர்ஸ் இன்டூ பி இன்வர்ஸ் வந்து என்னன்னு பண்ண போறேன். ஸோ அப்போ பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருந்தாங்க, பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் தான் பண்ணணும். ஸோ அப்போ பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் பண்றேன் அப்படின்னா பி இன்வர்ஸோட வேல்யூ என்னவா இருந்துச்சு, 2 1. இடையில வந்துருச்சா, ஒரே நிமிஷம். இப்போ புரியும். பி இன்வர்ஸ்ன்றது 2 1 -1 0, 2 1 -1 0. அடுத்து ஏ இன்வர்ஸ்ன்றது 1 -1 2 1 -.
minus 1 minus 1 2 1 minus 1 தானே 1 minus 1. ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணா -2 + 1 அடுத்து 4 - 1 அடுத்து 1 + 0 அடுத்து -2 + 0. அப்ப என்னோட ஆன்சர் என்ன வருது? இது -1 இது வந்து 3 இது 1 இது -2. ஸோ இதுதான் வந்து என்னது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் அந்த ஃபர்ஸ்ட்ல நான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன்ல அதுவும் ஈக்குவலா இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ என்னோட 1 வந்து எப்படி இருந்துச்சு? -1 3 1 -2 -1 3 1 -2. ஸோ அப்போ என்னோட 1ம் 2 எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணிடலாம்? ஹென்ஸ் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு? ஏபி எனக்கு கொஸ்டின்ல என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸ் சொல்லி எடுத்து எழுதிருங்க. Hence it's proved that AB the whole inverse is equal to B inverse into A inverse. ஸோ பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். ஏ இன்வர்ஸ் இன்டு பி இன்வர்ஸ் மாத்தி போட்டுறாதீங்க. ஏபின்னு சொல்லி இருந்துச்சுன்னா வெளியில வரப்ப பிஏ அப்படின்னு சொல்லி அதோட ஆர்டர் வந்து மாறிடும். அது மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே சரி. ஸோ லாஸ்ட் சம் போலாமா? ஸோ வெரி ஈஸி சம். பார்க்க தான் அது வந்து படா சைஸ் இருக்கும். பட் அது வந்து ரொம்ப வந்து ஈஸியான சம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து என்னன்னு சொல்லி அது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பியோட மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட மேட்ரிக்ஸ்ல நீங்க வந்து நல்லா பாத்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்லயும் வந்து டிவைடட் பை 35 இருக்கும். ஸோ இந்த டிவைடட் பை 35 வந்து எல்லா இதுலயும் வச்சுட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது. அதனால நம்ம இந்த 35 வெளியில கொண்டுட்டு வந்துருவோம். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால சம்மா பார்த்து பயப்பட வேணாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி சொல்லி இருக்குதுல்ல இந்த மேட்ரிசஸ் இவங்க வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்னு சொல்றாங்க. ஸோ ஏக்கு வந்து நான் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சேன்னா பி கிடைக்குமா? இதே இது நான் பிக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஏவோட வேல்யூ கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணணுமா? நான் வந்து ப்ரூவ் பண்ணணுமா? நான் வந்து காட்டணுமா? ஸோ அப்ப வந்து ஏ வந்து பியோட இன்வர்ஸ், பி வந்து ஏவோட இன்வர்ஸ் அப்படின்றத நான் வந்து மேத்தமெட்டிக்கலா நான் எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் ப்ரூவ் பண்ணுவேன். அதாவது ஏயையும் பியையும் மல்டிபிள் பண்ணணும், பியையும் ஏயும் மல்டிபிள் பண்ணணும். ரெண்டு பேரையும் நான் மல்டிபிள் பண்ணேன்னா அதாவது ரெண்டு விதமா அதாவது ஏ இன்டு பி பி இன்டு ஏ இந்த மாதிரி ரெண்டு விதமா நான் மல்டிபிள் பண்ணாலுமே என்னோட ஆன்சர் எப்பயுமே என்னதான் வரும்? ஐடென்டிட்டி தான் வரும். ஸோ இப்போ ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்து நான் மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா I2 வரும். ஸோ இங்க 3/3 இருக்குதா? அப்ப எனக்கு கண்டிப்பா இங்க I3 தான் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர் சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்? ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ. அதாவது அது வந்து ஐடென்டிட்டி அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணணும். அடுத்து பிஏயும் ஏயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான். இங்க வந்து நம்ம வந்து இன்வர்ஸ் அந்த வேலை இந்த வேலை எதுவுமே பண்றது இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிருக்குதான்றதை செக் பண்றதுக்கு தான் இந்த சம். ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணா போதும்? ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணா போதும். ஸோ மல்டிபிள் பண்ணி I3 வருதான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஏயையும் பியையும் மல்டிபிள் பண்ண போறேன். இங்க எடுத்து எழுதிக்கிறேன். ஏபி இன்டூ பிஏ ஈக்குவல் டு I3ன்னு சொல்லி நான் என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து என்னது என்னோட ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? தே ஆர் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது நான் என்ன பண்ண போறேன்? ஏபி வந்து கண்டுபிடிக்க போறேன். அடுத்து நம்ம பிஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஏ இன்டூ பி போட்டேன் அப்படின்னா 1 3 7 4 2 3 1 2 1. அப்படியே பி எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்றேன்னா பில வந்து அந்த 35 டிவைட் பண்றது காமனா இருக்குதா? அதை நான் என்ன பண்றேன்? அதை வெளியில எடுத்துடுறேன். அப்படின்றப்ப அது வந்து ஈஸியா இருக்கும்ன்றதுனால. ஸோ வெளியில எடுக்கிறேன்றப்ப எல்லாத்துலயும் நான் என்ன பண்றேன்? 1/35 வெளியில எடுக்கிறேன். 35 கீழே இருக்குல்ல, மேல இருந்தா 35 வெளியில எடுக்கலாம். ஸோ கீழே இருக்கிறப்ப 1/35 தான் வெளியில எடுப்பேன். ஸோ நான் வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட பி வந்து எப்படி மாறிடும்? -4 11 -5 அடுத்து -1 -6 25 அடுத்து 6 1 -10. ஸோ அந்த 1/35 வந்து ஏக்கும் முன்னாடி வந்துடும். இப்போ நீங்க ஏயும் பியும் மட்டும் மல்டிபிள் பண்ணணும். அது மட்டும் கேர்ஃபுல்லா எடுத்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ 1/35 1/35 இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண ஆரம்பிச்சிடும். வேற கலர் யூஸ் பண்றேன். ஸோ 1/35
35 முன்னாடி வந்துரும். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. மைனஸ் சிம்பிள்ஸ் நிறைய இருக்குது, பார்த்து மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து 1 இன்டூ -4 -4 3 இன்டூ -1 -3 அடுத்து வந்து 7 இன்டூ 6 வந்து 42 அண்ட் தென் அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் போயிடலாம். ஸோ 1 இன்டூ 11 11 3 இன்டூ -6 -18 7 இன்டூ 1 7 அடுத்து -5 இன்டூ 1 -5 ப்ளஸ் 3 இன்டூ 25 வருது. 3 இன்டூ 25னா வந்து 75 கரெக்டு தான். 75 அண்ட் தென் 7 இன்டூ -10ன்றது -17 வரும். இந்த மாதிரி அடுத்து கீழே 4 இன்டூ -4 -16 வரும். 2 இன்டூ -1 -2 அடுத்து 3 இன்டூ 6ன்றது +18 வரும். அடுத்து 4 இன்டூ 11 44 2 இன்டூ -6 -12 3 இன்டூ 1 +3. ஸோ அடுத்து வந்து 1 இன்டூ -5 -5 1 இன்டூ 2 இன்டூ பார்த்தீங்களா அடுத்த ரோ போயிட்டேன். இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 4 இன்டூ -5 -20 2 இன்டூ 25 50 அடுத்து 3 இன்டூ -10 -30 அடுத்து 4 இந்த இதையும் 1 இன்டூ -4 -4 தெரியுதா மறைச்சிட்டேனா தெரியுது. ஸோ 2 இன்டூ -1 -2 1 இன்டூ 6 +6 அடுத்து இது 1 இன்டூ 11 11 ஸோ 2 இன்டூ 6 வந்து -12 அடுத்து 1 இன்டூ 1 1 அடுத்து -1 இன்டூ -5 -5 2 இன்டூ 25 வந்து 50 அடுத்து 1 இன்டூ -10 -10. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்து இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இங்கே மேலே கண்டுபிடிக்கிறேன். எனக்கு என்ன ஆகும் 1/35 வெளியில இருக்குது, அதை மறந்துடாதீங்க, அதையும் கூடயே கூட்டிட்டு வரணும். 1/35 வெளியில இருக்குது, உள்ள என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ உள்ள என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிற -4 -3 வந்து -7 வரும். ஸோ -7 + 32 போட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு 2 போகும், அதுக்கப்புறம் ஒரு 5 போகுமா, அப்போ எனக்கு ஆன்சர் என்ன ஆகும் 35 வரும். அடுத்து இங்க 11 - 18ன்றப்ப -7 வரும். ஸோ -7 + 7 இது -7 வருமா, -7 + 7னா என்ன ஆயிடும், அது 0 ஆயிடும். அடுத்து இங்க -5 + 75னா +70 வரும். இங்க ஒரு -70 அது என்ன ஆயிடும், அதுவும் 0 ஆயிடும். அடுத்து இங்க -16 -2 -18 வரும். -18 + 18னா அங்க 0 ஆயிடும். அடுத்து 44 - 12 அப்படின்னா 32 வரும். ஸோ 32 + 3 போட்டீங்கன்னா 35 வரும். அடுத்து -20 + 15னா +30 வரும். அதுக்கப்புறம் ஒரு -3னா 30னா வந்து அது 0 ஆயிடும். அடுத்து -2 -4 -2னா -6 அதுக்கப்புறம் ஒரு +6னா அது 0 ஆயிடுச்சு. அடுத்து 11 - 2ன்றப்ப வந்து அது -1 வரும் 12ன்றப்ப. அடுத்து வந்து ஒரு +1 பண்ணீங்கன்னா அது 0 ஆயிடும். அடுத்து இங்க பாருங்க -5 + 15னா அது என்ன ஆயிடும் 45 வரும். அடுத்து 45ல இருந்து ஒரு 10 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 35 வரும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு கரெக்டா வந்து லீடிங் டயகனல்ல வந்து என்ன வருது 35 வருது. ஸோ அந்த லீடிங் டயகனல்ல வந்து காமனா இருக்குதா, அப்ப நான் அந்த 35 வெளியில எடுத்துடுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 35 வந்து வெளியில இருக்குது. ஸோ இப்போ வேற ஒரு 35 நான் எடுத்துட்டு வரேன் நான். ஸோ எல்லாமே மல்டிபிள்ல இருக்குது, அதனால வந்து வெளியில வரப்ப 35 தான் வரும். அதுக்கப்புறம் வெளியில ஒரு 35 இருக்குது, அது டிவைட் ஆயிடும். உள்ள வந்து எப்படி இருக்குது 1 0 0 0 1 0 0 0 1 தெரியுதா, மறைச்சிட்டேனா? ஓரளவுக்கு தெரியுது. அடுத்து இப்ப இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், இந்த 35யும் கேன்சல் ஆயிட்டு எனக்கு என்ன வரும், இந்த 35 கேன்சல் ஆயிட்டு எனக்கு என்ன வரும், இந்த 1 0 0 1 இது வந்து என்னது, இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது, இது வந்து I3. ஸோ அப்ப நம்ம வந்து ஆரம்பத்திலே போட்டிருந்தோம்ல, ஏபியை மல்டிபிள் பண்ண என்ன வரணும், I3 வரணும்னு வந்துருச்சா ஏபியை மல்டிபிள் பண்ணப்ப. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், பிஏவை எடுத்து மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அப்பயும் எனக்கு வந்து I3 வருது, அதாவது எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருது அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு சொல்லி நான் என்ன பண்ணிடலாம்,
நான் வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் வேலை என்னது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பிஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பிஏவும் இந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அடுத்த பேஜ் எடுத்துக்கிறேன் நான். நான் வந்து பிஏ வந்து கண்டுபிடிக்க போறேன். பிஏ. ஸோ அப்போ வந்து பியில் வந்து எனக்கு எல்லாமே வந்து 35 வந்து டிவைட் பை 35 இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த 35 எல்லாத்தையும் நான் வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நான் காமனாக வெளியில் எடுத்தப்போ அது என்னாச்சு, 1/35ன்னு வெளியில் இருந்துச்சு. பியை மட்டும் அப்படியே எடுத்து எழுதலாம். பிக்குள்ள என்னென்ன இருக்குது, -4 11 -5 -4 11 -5 அடுத்து வந்து -1 -6 25 -1 -6 25 அடுத்து 6 1 -10 6 1 -10. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பி வந்து எடுத்து எழுதிட்டேன். இப்போ அப்படியே எடுத்து ஏ எழுதிடலாம். ஸோ ஏ எப்படி இருக்குது, 137 423 137 423 அடுத்து 121 21. ஸோ கேர்ஃபுல்லாக எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ இந்த 1/35 அது பாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ மல்டிபிள் பண்ணுறப்ப இந்த 1/35 அது பாட்டுக்கு இங்கே இருக்கட்டும். ஸோ கேர்ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்க. -4 × 1. ஸோ இந்த ரோ இந்த காலம். ஸோ அப்போ -4 × 1 -4 11 × 4 44 அடுத்து -5 × 1னா ப்ளஸ் சாரி -5 இப்படிதான் சிம்பிளில் நம்ம தப்பு பண்ணுவோம். -4 × 3 அடுத்து -12 அடுத்து 11 × 2 22 அடுத்து -5 × 2னா -10 அடுத்து -4 × 7 -28 11 × 3 33 அடுத்து -5 × 1 -5 அடுத்து இந்த ரோ போகலாம். ஸோ -1 × 1 -1 அடுத்து -6 × 4 -24 அடுத்து 25 × 1 25 அடுத்து இந்த ரோ இந்த காலம். ஸோ -3 -12 அதுக்கப்புறம் வந்து 50 அடுத்து -1 × 7 -7 அடுத்து -6 × 3 -18 -18 அடுத்து வந்து இந்த ரோ இந்த காலம் 25 × 1 25 அடுத்து இந்த ரோ இந்த காலம் அடுத்து 6 × 1 6 ப்ளஸ் 1 × 4 4 அடுத்து -10 × 1 வந்து -10 அடுத்து 6 × 3 18 -2 -20 ப்ளஸ் 2 அடுத்து 6 7s are 42 அடுத்து 1 3s are 3 அடுத்து -10. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணிடலாமா. இப்போ 1/35 மறக்காம போட்டுட்டே வரணும். ஸோ இங்கே என்ன ஆகும், -44 வேற கலர் எழுதுறேன். ஸோ -44 + 44னா ப்ளஸ் 40 வரும். 40 - 5 வந்து என்ன ஆயிடும், 35ன்னு மாறிடும். இங்கே வந்து என்ன ஆகும், இது -12 + 22னா +10ன்னு ஆகும். -10 வந்துருச்சுன்னா அது 0 ஆயிடும். ஸோ இது -28 + 33னா +5 வரும். இங்கே ஒரு -5ஆ அதுவும் 0 ஆயிடுச்சு. இங்கே -1 -24னா -25 வரும். இங்கே ஒரு +25 இருக்குதா, அப்போ அது 0. -3 -12ன்றது -15ன்னு ஆகும். ஸோ -15 + 50 போட்டிங்க அப்படின்னா அது கேன்சல் ஆகி 35ன்னு வரும். இங்கே -7 -18னா -25. ஸோ இப்போ ஒரு +25 போட்டோம்னா அதுவும் 0 ஆயிடும். 6 + 4 10 10 - 10 பண்ணால் 0. அடுத்து 18 + 2 வந்து 20 20 - 20 பண்ணால் அங்கேயும் 0 ஆயிடுச்சு. 42 + 3 வந்து என்னது 45 -10 பண்ணீங்கன்னா அதுவும் என்ன ஆயிடுச்சு 35ன்னு ஆயிடுச்சு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களோட டயகனல் எல்லாமே 35 இருக்குதா, அந்த 35 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ 35 டிவைடட் ஆல்ரெடி வெளியில் ஒரு 35 டிவைடில் இருக்குது. ஸோ அப்போ அது எப்படி இருக்கும், 35/35 உள்ள வந்து என்ன இருக்கும், டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து 1ன்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்போ 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ அந்த 35யும் அந்த 35யும் வந்து கேன்சல் ஆயிடும். உள்ள இருக்கிறது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அதனால வந்து I3ன்னு சொல்லி போடுறேன். ஸோ அப்போ இது வந்து என்னது, VAவா
ஸோ பிஏவும் எனக்கு என்ன வந்துருச்சு ஐ3 வந்துருச்சு, ஏபியும் என்ன வந்துருச்சு எனக்கு ஐ3 வந்துருச்சு. ஆகும்போது எல்லாருமே ஈக்குவல். ஸோ எல்லாருமே வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்காங்க? ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலா இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? ஏ ஏவும் ஏபி வந்து எப்படி இருக்குது? இன்வெர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஏவும் பியும் இன்வெர்ஸ் ஆஃப் ஈச் அதர் அப்படின்றத நான் வந்து என்ன பண்ணிடலாம்? ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான். இதோட வந்து வேணா கடைசியா கூட நான் எழுதிக்கிறேன் நானு. A and B are inverse of each other. So therefore, தெரியுமா? தெரியுது. ஸோ அப்ப A and B are inverse of each other. அப்ப 2ம் வந்து இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதோட வந்து உங்களோட எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து எக்ஸர்சைஸ் சம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து நான் கன்டின்யூ பண்றேன். ஸோ இது கொஞ்சம் பொறுமையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா தான் வந்து இந்த சம்மெல்லாம் வந்து நம்ம பொறுமையா சால்வ் பண்ண முடியும். அதனால வந்து இது கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். ஸோ அதனால வந்து என் கூடவே சேர்ந்து நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு எரர் வருதோ அது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அப்பதான் வந்து அடுத்து நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இப்படிலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து எக்ஸர்சைஸ் சம்ஸ் வந்து போடலாம். என் கூட சேர்ந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அந்த கமெண்ட்ல வந்து போட்டுட்டே வாங்க உங்களோட டவுட்ஸ் என்னன்றத. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய். அதே மாரி வந்து யாரெல்லாம் வந்து நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே? சரி பாய்.